சட்டமன்றத்துல எங்களுக்கு குறைவான சீட்டு இருந்தா கூட பரவாயில்ல, பாராளுமன்றத்துல கூடுதல் சீட்டு கொடுங்கன்னு கேட்கறது தான் இதுவரைக்கும் அனுபவமாக இருந்திருக்கிறது. அதனால காங்கிரஸ்ல இந்த இடையில பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த அதாரிட்டியோடையும் பேசல. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஒரு லூஸான கட்சியாக இருக்கு. தலைவர்கள் என்ன வேணாலும் மாறி மாறி பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்குது. திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர் பேசிக்கிட்டு இருக்கிறது. அவரு ஆளுங்கட்சியினுடைய பிஜேபியினுடைய கொள்கைகளை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க அழைக்கக்கூடிய கூட்டங்களுக்கு போறாரு, விருந்துகளுக்கு போறாரு. ஆனா காங்கிரஸ் விட்டு வெளியே போக மாட்டேன்றாரு. என்ன வெளியே போயாச்சுன்னாக்கி அவருக்கு சீட்டு பறி போயிடும். காங்கிரஸ் ஏன் அவரை வெளியே தள்ளாம வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, வெளியே தள்ளியாச்சுன்னாக்கி அதை வச்சுட்டு அவர் வந்து இண்டிபெண்டா போய் பிஜேபியில ஜாயின் தர முடியும். அதையும் அவங்க செய்ய விடாம தான் அவங்க அப்படியே பேரளவுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல தலைவர்கள் ஆங்காங்கே பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு முரண்பாடாக தலைமை முடிவெடுக்கும் என்பது கண்கூடாக பார்த்திருக்கோம். அவங்க அதை வந்து ஏதோ ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிடுறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் சொல்றாங்க. உட்கட்சி ஜனநாயகம் உட்கட்சிக்கு உள்ள இருக்கணுமே தவிர வெளியே வரக்கூடாது. ஆனா வெளியில வந்து இந்த மாதிரி முரண்பாடாக பேசுறது காங்கிரஸுக்கு ரொம்ப சகஜமாயிட்டு.